2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சோதரிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, இந்த வசனம், இந்த வார்த்தைகள் எத்தனையோ கிறிஸ்துமஸ் நாட்களிலே எத்தனையோ முறை தியானித்த வசனங்களே. உலகமே இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தையும் லூக்கா 2ஆம் அதிகாரத்தை வைத்து பேசுவார்கள். ஏசாயா 9ஆம் வைத்து பேசுவார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆனால் கர்த்தாவே, இன்றைக்கு தேவன் என் மனக்கண்களை நீ திறந்திருக்கிறீர். எனக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்தின் பிரகாரம் என் ஜனங்களுக்கு இந்த வசனத்தை விவரித்து செல்வதற்கு அடியானுக்கு கிருபை தாங்க. என் நாவை அக்கினிமயமான நாவாய் மாற்றி என் மாம்சம் வெளிப்படாதபடிக்கு, என் சுய வார்த்தையில் பெறாதபடிக்கு, என் மனதிருக்கிற வார்த்தை வெளிவராதபடிக்கு ஆவியானவருடைய வார்த்தை வெளிப்பட நீ கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலேயும் நீ கிரி நடப்பிப்பீராக. எல்லா தூக்க மயக்கம், எல்லா சோர்வு, எல்லா அசதி, எல்லா சலசலப்பு, வீணான எண்ணங்களை கொண்டு வருகிற வான மண்டல பொல்லாதவன் கிரியைகளை இயேசுவின் நாமத்தை கட்டி சபிக்கிறேன். ஆவியானவர் பலத்து கிரி நடப்பிப்பீராக. தேவ இரக்கத்தை காட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டோம். எங்கு கண்டார்கள்? கிழக்கிலே. எனக்கு தேவன் ஏன் கிழக்கு பக்கம் கிழக்கிலே? அப்போ வேதமே சிலவில் வாசத்தை எழுதி வச்சிருந்தது. இந்த கேட்க பார்த்தா மாதிரி வைங்க, ஜனல கேட்க பார்த்தா மாதிரி செய்யுங்க, தெற்க பார்த்தா மாதிரி வைங்க. கர்த்தருடைய வார்த்தை கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள நாங்கள் வந்தோம். இந்த கிறிஸ்து பிறப்பு கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம் இருக்கிறது. எனக்கு இந்த வார்த்தையை ஏன் கர்த்தர் இந்த கிழக்கு என்று போடப்பட்டது பார்க்கும் பொழுது வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கிழக்கிலே இருந்த மக்கள் ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், உத்தமர்கள், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்தவர்கள். ஆகையினால்தான் ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் வாசல் பண்ணிவிட மாட்டார். அவருக்கு எங்கே பிரியமான ஜனங்கள் இருக்கிறார்களோ அங்கே விசேஷமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆகைய நீங்க பாருங்கள், இன்னொரு வசனத்தை ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 2-3. கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி. எங்க எழுப்பினார் நீதிமானே? அப்ப கிழக்கிலே இருக்கிற ஜனங்கள் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், உத்தமர்கள், உண்மையுள்ளவர்கள், கொஞ்சத்திலே கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவர்கள். ஏதோ சின்ன சின்ன காரியத்திலே அவங்க காரியம் சீராயிருக்கிறது. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. அப்ப இந்த கிழக்கிலே நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? யார்? அவருடைய பாதப்படி. வானமுக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. இந்த பாதப்படி நம்ம நீதிமான்கள் இருக்கிறோம். நம்மளை நீதிமான்களாய் மாற்றினார். எவர்களை முன் குறித்தாரோ
அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் அனைவரும் நீதிமான்களே. நீதிமான்களை இந்த பூமியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக் கொடுத்து, அப்படிப்பட்டவர்களுக்கு நீதிமான்களுக்கு ஜாதிகளை ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி. யாருக்கு ஆண்டவனாக்குறாரா? ராஜாக்களுக்கே. ராஜாக்களுக்கே ஆண்டவர்களாக்கி. யார? இந்த நீதிமான். நீதிமான் எங்க இருக்கிறா? கிழக்கிலே. கிழக்கில் இருக்கிற நீதிமான எல்லா ஜனம் படித்துக் கொள்ளும்படிக்கு, ராஜாக்களே தேடி வரும்படிக்கு இந்த நீதிமானை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும். பட்டயத்துக்கு தூசி. வெட்டுவேன், குத்துவேன், அழிச்சுவேன், என்ன பண்ணிடுறேன் பாரு. ஒன்னும் நம்மளை பண்ணவே முடியாது. நம்மள யாரா? கிழக்கிலே இருக்கிற நீதிமான்கள். பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? இதுவரைக்கும் நடக்காத பாதை, தெரியாத இடம், நம்ம கால் மிதிக்கவே இல்லை, நம்ம போவாத இடத்துக்கெல்லாம் கர்த்தர் நம்மை கொண்டு போய் சமாதானத்தோடு வழி நடத்த போகிறார். அது எந்த கல்லோ முள்ளோ மேலோ கால் மிதிக்காத இடத்திலெல்லாம் நம்மை கொண்டு போய் நிறுத்தி அநேகருக்கு ஒரு சமாதான பாத்திரமாய் நம்மை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகினால் இந்த கிழக்கிலே நீதி. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆண்டவர் கிழக்கிலே ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினாராம். எங்க உருவாக்கினாரா ஏதேன் தோட்டத்தை? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி. எங்க உண்டாக்கினாரா? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. கிழக்கில் வந்து எத்தனையோ பிரசங்கத்தை நானும் கேட்டிருக்கிறேன், நானும் பேசியிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இனி கர்த்தர் இந்த வார்த்தை என் கண்ணை திறந்தால் எனக்கு தெரியல. அப்ப ஏதேன் தோட்டத்தை கூட எங்க வைத்தாரா? கிழக்கிலே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். எங்க வைத்தாரு? மனுஷனை இந்த கிழக்கு பக்கம். வாசலே சொல்லிட்டாரு, கிழக்கு பக்கம் தான் வாசல் வைக்கணும். போ, கிழக்க பார்த்தா தான் இருக்கணும். வாசலை சொல்லிட்டாரு. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அப்படின்னா நான் வாச சொல்லல. கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். அப்போ தெய்வம் கிழக்கிலே நான் விசேஷித்த மனிதர்கள் அங்கே இருந்ததினால்தான் அங்கே இருந்து கர்த்தர் தமிழ் நட்சத்திரத்தை உருவாக்கினார். நம்ம தேவன் யாரு? தாவீதின் மேலும் விடிவெள்ளி நட்சத்திரமா இயேசுவாகிய நான். அவரே சொல்லுகிறார், இயேசுவாகிய நான் தாவீதின் மேலும் யூதா கோத்திரத்துடைய விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். அந்த வசனத்தை வாசித்திருக்கிறீங்களா? நானே இயேசுவாகிய நானே, நான் நட்சத்திரமாக இருக்கிறேன். நம்ம ஸ்டார் கட்டி வைக்கிறதே வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம் இல்லை 22ஆம் அதிகாரமா? 22:16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு. சபையிலே சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். யார் சொல்கிறது? இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். யார் சொல்கிறது?
நீ நட்சத்திரத்தை வீட்டுல கட்டி இருக்கும் போதெல்லாம் யார் வீட்டுல இருக்குன்னு நினைக்கிற நீ? ஏசப்பாவே வந்திருக்கிறார். இயேசுவாகிய நான் விடிவெளி நட்சத்திரத்தை போல இந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுகிறேன். தோட்டத்தை உருவாக்கி அதிலே மனுஷரை வைத்தான். இன்னைக்கு ரொம்ப நேரம் உட்கார வைக்க மாட்டேன். சரியா நான் 10:15 முடிச்சு விளையாட்டு 10 நீங்கள் பாசையை முடிச்ச நேரம்னா 10:15. நேற்று கூட 5:30 மணினா 5:00 6:30 அதுக்கு பின்பாக போவான். முன்ன முடிச்சாலும் முடிக்கணும் தவிர 5:31 முடிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம இதயத்தில் பரிசுத்தர் இருக்கிறார். நான் மிஞ்சின நீதிமானாக இருக்கவே மாட்டேன். கத்துலாம் பரிசு ஆவியார் நடத்துறாரு. ஏன் பாஸ்டர் ஆவியார் நடத்துறாரு? நீங்கள் நேரம் நான் சொல்றேன். நமக்கு இருக்கிற ஆவியாளர் கட்டுமான ஆவியாளர், நம்மை நடத்துகிறவர், நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறவர். எந்த அவர் ஒழுங்கும் கிரகமான தெய்வம். அவர் ஒழுக்கத்திலே தலை சிறந்த. அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது அவர் சீலைகளை சுருட்டி மடித்து வைக்க. இன்னைக்கு பாயை சாப்பிட விட்டுட்டு போறான், தற்கொலை வச்சுட்டு போறான். ஏன் அம்மா சுற்றி வச்சுட்டு அம்மா சுற்றி வச்சுட்டோம். அப்பா பெருச்சுட்டு ஒரு பக்கம், தற்காலி ஒரு பக்கம், ஷூ ஒரு பக்கம், சாக்ஸ் ஒரு பக்கம், எல்லாம் ஒழுங்கு நிறுத்தியமாக இருக்கு. இந்த கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். ஏன் கர்த்தர் கிழக்கிலே அந்த நட்சத்திரத்தை கண்டார்? கிழக்கிலே இருக்கிறவர்கள் யார் என்று சொல்கிறேன் பாருங்கள். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 7, 8, 9. அப்பொழுது அவன் முதல் குறிப்பு. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 7, 8, 9. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, கிழக்கில் ஆரார் என்கிற மலைக்கு என்னை கிழக்கில் இருக்கிற மலை, கிழக்கில் இருந்த தோட்டம், கிழக்கில் இருக்கிற மலையிலே என்னை வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும். சபிக்க யாரு சபிக்கணுமா? யாக்கோபை சபிக்க கூலி கொடுக்கிறான். யாக்கோபை யாராலும் சபிக்க முடியாது. யாக்கோபை யாருமே வெறுக்க முடியாது. எனக்காக யாக்கோபை நீ சபிக்க வேண்டும். நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி? எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். கவனியுங்கள், தேவனே நேசிக்கப்பட்ட ஒரு கூட்டம் எங்க இருக்குது என்றால் கிழக்கு மலையே. தேவனே நேசிக்கிற கூட்டம் அது. உன் கண்ணுக்கு அவன் எப்படி இருக்கான்? யாக்கோபா தெரியலாம், அசுத்தன தெரியலாம், அக்கிரமக்காரியார் அடங்காதவன். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு தேவன் வெறுக்கவே இல்லை. தேவன் என்ன செய்யல? அதே அதிகாரம் தானே நேற்று கூட வாசித்தோம். 21ஆம் வசனமா? என்ன வசனமா? 21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காணவே இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். யாரோட இருக்கிறாரே? அவர்களோட அக்கிரமக்காரி பாஸ்டர், ஒன்னாலும் அக்கிரமக்காரன். இவனை போய் நீங்க வச்சிருக்கிறீங்களே, இவனை போய் கூட வச்சிருக்கிறீங்களே சபையில. வெளித்திருத்தி எடுத்துக்கோ. நான் தோற்கணும். அவனுக்கு நீ திருவிழா கொடுக்காதீங்க. நான் கொடுக்காம இருக்க மாட்டேன். கர்த்தரே வெறுக்காத பட்சத்துல நான் வெறுத்தா எனக்கு அறியும். நான் வெறுத்தனோ, நான் அருவறுத்தனோ, நான் தூர தள்ளினோ, அது எனக்கு ஆபத்து. ஆகையினால் கர்த்தரே யாருக்கு அக்கிரமத்தை காணலையா? அக்கிரமத்தை மூடி போட்டுட்டாராம். ஏண்டா
கிழக்கிலே தேவனால் நேசிக்கப்பட்டவன் உண்டு. ஆகியால்தான் அந்த கிழக்கு பகுதியிலே தேவ நட்சத்திரத்தை புறப்பட பண்ணினார். இந்த கிழக்கிலே இருக்கிறவள் யார் என்றால் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவர். அவங்க வெறுக்கப்படாதவர்கள், அவர்கள் தள்ளப்படாதவர்கள், புறமே தள்ளப்படாதவர்கள், நேசிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் செய்கிற காரியம் பாருங்க. இவன் யுத்தத்தை ஆரம்பிக்க நினைக்கிறான், ஆனா கர்த்தர் யுத்தம் செய்கிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24-25. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24-25. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கிறது. வெளுக்கும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து அக்கினியும் மேக ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களை ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். யார் யுத்தம் பண்ணுகிறது? கர்த்தர் பண்ணுகிறார். கர்த்தர் பண்ணுகிறார். நமக்கு விரோதமாக நம்மை சபிக்கவோ அழிக்கவோ சூனியம் செய்யவோ மந்திரம் செய்யவோ யார் என்ன சூழ்ச்சி செய்தாலோ அதை அழிக்கக்கூடியவர் யார் என்றால் கர்த்தர். நமக்காக அவர் செய்யும் போது நம்ம டென்ஷன் பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், அவங்க பக்கம் திரும்ப கூட வேண்டாம். அவர் அக்கினியிலிருந்து, அவர் அக்கினிமயமாக இடத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை இருக்கிறமா நீ சூழ்ச்சி செய்கிற, எவர்கள் இருக்கிறமாய் கூடுகிறார்களோ அவர்கள் தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அவர் யுத்தம் மாத்திரம் செய்கிறதல்ல, நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிழக்கு வெளுக்கும் போது ஆதியாகமம் 19:15. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். கிழக்கிலே இருக்கிறவர்கள் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள். அவர்களுக்கு பணம் கொடுத்து பாலாம் ஒரு தீர்க்கதரிசி, பீலையாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவனை குறித்து வருங்காலத்தில் சொல்லப்படுகிறது, அவன் குறி சொல்லுகிறவன் பணத்துக்காக. அப்போ நமக்கு விரோதமாக பணம் கொடுத்து செய்வினை செய்கிற ஜனங்களுக்கு, மானிய மந்திரம் பண்ணுகிறவர்களுக்கு, அடியாற்ற வைக்கிறவர்களுக்கு, பணம் கொடுத்து துரோகம் செய்கிறவர்களுக்கு, குழி நோண்டிகளுக்கு கர்த்தர் நம்மை அழியாமல் தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கீழே அவர் கரத்தை பிடித்து கொண்டு லோத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் தரத்தை வைத்துக் கொண்டே வந்து விட்டார். ஏன் தெரியுமா? கிழக்கிலே இருக்கிறவர்கள் தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள். அவர்களை எந்த சக்தியாலும் பணம் கொடுத்து செய்தாலும் நம்மை அழிக்கவே முடியாது. காரணம், அழியாமல் நம்மை தப்புவிப்பார், நம்ம அழிவுக்கு தப்புவிப்பார். எல்லாம் அழிந்து போனாலும் நம்ம அழியாமல் காக்க அவர் வல்லவராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மை தேவன் கிழக்கில் இருக்கிற மக்கள் யார் என்றால் அவரால் வெறுக்கப்பட்டவர்கள் அல்ல, அவரால் நேசிக்கப்பட்டவர்கள். அவர்களை அழியாமல் தப்புவிப்பார். 2வது யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம். அவனுக்கு 7000 ஆடுகளும்
யோபு 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்பா. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். உத்தமன் அவன். எங்கே இருக்கிறான்? 3 வசனம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் கிழக்கு பக்கத்தில் புத்திரர்கள், கிழக்கு பிளஸ் புத்திரர்கள், கிழக்கில் இருக்கிற புத்திரர்கள் எல்லாரும் பார்க்கிலும் அவன் எங்க இருக்கிறான்? அவன் கிழக்கு பக்கத்தில் இருக்கிறான். அங்க இருக்கிற எல்லா கூட்டத்தையும் பார்க்கிறோம். அவன் பெரியவனா இருந்தான். அதற்கு காரணம் அவன் கிழக்கு பகுதியிலே உத்தமமாய் வாழ்ந்தான். உத்தமர்கள் இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? கிழக்கிலே. அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வேண்டும். கிழக்கிலே உத்தமர்கள் உண்டு. கிழக்கிலே தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள் உண்டு. இந்த உத்தமனுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 9 அதிகாரம் 26, 27. அவர்கள் அதிகாலமே 1 சாமுவேல் 9 அதிகாரம் 26, 27. அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்திலே, கிழக்கு தோன்றும் நேரத்திலே, கிழக்கு பகுதியிலே வெளிச்சம் உதிக்கிறதுக்கு முன்பாகவே எழுந்திருந்த பொழுது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். ஆயத்தப்படு என்றார். சவுல் ஆயத்தப்பட்ட பொழுது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த பொழுது சாமுவேல் சவுலை பார்த்து, இதுதான் முக்கிய 27 வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். உன்னோட இருக்கவனை கொஞ்சம் அப்படி போக சொல்லு. போதும், அவன் இருந்தது. அவனை வெளியே அனுப்பு. உனக்கு ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. அவனை விலக்கு, அவனை விலக்கிடு. எதுவோ ஒரு காரியம் உன்னை அப்படியே பற்றி வைத்திருக்கிறது. நீ பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நன்மைக்கு அந்த ஒருவன் தடையா இருக்கிறான், அந்த ஒருத்தி தடையா இருக்கிறா. அது அந்த ஒரு குறிப்பிட்ட காரியம், எந்த பழக்கமோ வழக்கமோ, அதுதான் உன் ஆசைக்கு தடையா இருக்குது. அந்த மாத்திரம் என்ன செய்ய, கொஞ்சம் வாசிப்பா, முன்னே நடந்து போக சொல் என்றான். அவனுக்கு கொஞ்சம் அனுப்பிடு, முன்னே போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். சரி நில்லுப்பா, என் சமூகத்தில் தரித்து நில். ஜெபத்திலே தரித்திரு, உன் பரிசுத்தத்திலே தரித்திரு, உன் உபவாசத்திலே தரித்திரு, உன் உத்தமத்திலே தரித்திரு. நான் தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு சொல்லப்படுகிறேன். இந்த நாளிலே உனக்காக கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதம். சவுலுக்கு தெரியாது, அவன் தான் முதல் ராஜாவை மாறப்போகிறான். இஸ்ரவேலையே ஆளக்கூடிய ராஜாங்கத்தை கொடுக்க போகிறான். ஆனால் அந்த ராஜாங்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக உன்னை தகுதிப்படுத்துகிறார். நீ இருக்கிற வேலைக்காரன் அனுப்பிடு, கொஞ்சம் முன்ன போ சொல். வேண்டாத பழக்கத்தை கொஞ்சம் வெளியே அனுப்பிடு. உன் வீட்டை விட்டு, உன்னுடைய உடலை விட்டு, உன் சரீரத்தை விட்டு, வேண்டாத பழக்க நினைவுகளை விட்டு வெளிக்கிடு. உனக்கு ஒரு பெரிய ராஜாங்கம் காத்து கொண்டிருக்கிறது. கிழக்கிலே உத்தமர்கள் உண்டு. உத்தமர்களுக்கு கொடுக்கிற ஆசிரியத்தை பாருங்கள். 103 சங்கீதம் 12 வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, கவனியுங்கள். 103 சங்கீதம்
12ஆம் வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாவத்தை விலக்குவார். யாருக்கு? ஒருத்தவன். அவன் பாவம் செய்யல. கவனியுங்கள், அவன் பாவம் செய்யல. பாவம் வருது, தேடி வருது. அது என்ன செய்வாராம்? பாவங்களை விலக்கு. அவன் பாவியன். நீ பாவி அல்ல. நீ பரிசுத்தமாய் வாழும் பொழுது நீ இருக்கும்போது ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி, ஒரே பரிசுத்த சிந்தை, ஒரே தேவடி இங்கேயே இருந்ததான் போல இருக்குதே. நீ வெளியே போகும்போது உன்னை பாவம் தேடி, உனக்கே யோசிக்கிற, ஐயோ பாவம் தேடி வருது. அந்த பாவத்தை நீ செய்யாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? பாவங்களை உன்னை விட்டு விலக்குவார். நீ முன்னால் முடியாத விலக்குவார். கிழக்கிற்கும் மேற்கிற்கும் நீங்கள் ஏசாயா 43:4-5. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி. உன் சந்ததியை வர பண்ணுவேன். கிழக்கிலிருந்து நீ கனம் பெற்றவன். எல்லாரும் அசட்டை பண்ணட்டும். நீ பிரயோஜனம் இல்லாதவன். 10 பைசாக்கு நம்ம பிரயோஜனமே இல்லை. இது பூமிக்கு பாரமா இருக்குது, சோத்துக்கு தூரமா இருக்குது, எல்லாம் சொல்லட்டும். ஆனா கர்த்தர் கிழக்கிலிருந்து நம்மை வரவேற்கிறார். கீழே ஒரு தூதனை அனுப்புவார். உன்னை கனப்படுத்த யார் உனக்கு அவனுக்கு ஒண்ணு தெரியும். அவன் பைத்திருக்கான், அவன் லூஸ், அவன் ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அது ஒன்றும் போது. இப்படியே நம்ம மட்டம் தட்டி முடியெல்லாம் கொட்டி பழுக்க மண்டை ஆகி நம்ம ஒரு நிலை ஆயிரும். அவங்கள மாதிரியே சில பேர் நம்ம பிள்ளைங்க சொல்லி ஒரு ஏன்னா கண்ணா நான் பார்த்ததை சொல்ற ஒரு ஆக்ட் குடும்பம், தமிழ் தெரியாத குடும்பம் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கு. இந்த அம்மா அந்த பையன் எரும மாடி வா வந்திருக்காங்க. இந்த தமிழ் தெரியல இவருக்கு, அதனால இந்த அம்மா 2 மூணு நிமிஷம் கடைசி அது பாரினர் போகுது. யாருக்கும் கொடுத்து பாரினருக்கு அம்மா அப்பா கூப்பிட்டு யாருக்கும் கூப்பிடுறாங்க. அவனுக்கு தெரியாது எரும மாடினான்னு சொல்லி இது சொல்லுது. அது சொல்லு நம்ம சில பேர் சொல்லி மட்டன் தட்டி நம்மளை ஒரு வழி ஆக்கிறான். அவன் ஒரு மாதிரி, அவன் ஒரு சைக்கோ, அவன் ஒரு மாதிரி, அவன் ஒரு பைத்தியம், அவன் ஒரு லூஸு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்படியே சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கிழக்கிலிருந்து ஒருவனை வரவேற்பேன். நீ என் பார்வைக்கு, யார் பார்க்கணும் அழகா தெரியல, யார் பார்க்கணும் அழகு பார்க்கிறோம், ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருக்கு. சில பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு பேசவே பிடிக்கலப்பா, உங்ககிட்ட கூட எனக்கு பேசவே பிடிக்கல, இப்பெல்லாம் பண்ணாலாம் உங்கள் மகள்கிட்ட கூட பார்க்க பிடிக்கல. ரொம்ப சந்தோஷம். பேசவே பிடிக்கல, பார்க்கவே பிடிக்கல, இங்கே வரவே பிடிக்கல, உட்காரவே பிடிக்கல, என்னமோ தெரியல. பரவாயில்லை, என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், கிழக்கிலிருந்து ஒருவரை கருத்தார். என் பார்வைக்கு எல்லாரும் இருக்கட்டும். நம்ம முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, இது பண்ணணும். ஆனால் ஒன்றே ஒன்று, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே நீ கனம் பெற்றால் கிழக்கிலிருந்து ஒரு சந்ததியை வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். உன்னை சேர்த்துக்கொள். எல்லாரோட தள்ளிவிடலாம். நான் என்ன செய்வேனா, நான் அப்படியே சேர்த்தப்போ இந்த கிழக்கிலே யார் உண்டென்றால் கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டவர்கள். மனுஷர் அசைக்க பண்றாங்க, மனிதனம் என்ன செய்கிறார்கள், அசைக்க. நான் சோதரன் சொல்ல தெரிய பாத்தியா, பாஸ்டர் நான் சோதரன் நல்லா செய்தேன், செல்போன சபை செய்யப்பா. நான் கூட சொல்லித்தரேன் அவங்க சோதரன் சொல்லாத, சோதரன் சொல்லாத. நான் சொல்ல தெரிய விட்டுட்டேன், சோதரன் சொல்ல தெரிய பேசிட்டு விட்டுட்டேனே. ஆனால் ஒன்று, என்னை நேசிக்க
உங்களை நேசிக்கவர்கள் இருந்து கொண்டே அவர் என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றார். கிழக்கில் இருக்கிறவர்கள் தேவனால் கனப்படுத்தப்பட்டார், மனுஷனால் அல்ல. மனுஷனமே கனப்படுத்துவார்கள், ஆனால் கர்த்தரோ நம்மை கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கனப்படுத்தப்பட்டவர்களுக்கு தேவன் செய்கிற காரியத்தை பாருங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது எசேக்கியேல் 10:19. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே, கர்த்தருடைய ஆலயம், நாமே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. எங்க இருக்குது? கிழக்கே இருக்கிற கர்த்தருடைய வாசலிலே நாம் நிற்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை வந்திருந்தது. எல்லாரும் கனப்படுத்தினார்கள். நாம் எங்க நின்று கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயமாகிய இந்த கிழக்கு பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நம்ம தலைமையில நின்று கொண்டிருக்கிறது, நம்ம தலைமையில இருக்கிறது. எதற்காக நம் மகிமை விளங்கப்படுகிறார் பாருங்கள். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 8-9. அவர் என்னை நோக்கி, எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 8-9. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய், எங்கிருந்து வருது? கிழக்கு தேசத்துக்கு இந்த தண்ணீர், அந்த தண்ணீர் வந்து பரலோகத்தில் வருகிற தண்ணீர் வந்து. 47ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 8-9. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய், கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விடும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகுமிடமென்றும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடமென்றும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆரோக்கியம் கொடுத்து நம்மை பிழைக்க வைப்பார். கிழக்கில் இருக்கிற கனம் பற்றவர்கள், தேவனால் கனப்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து பிழைக்க வைப்பார். வெறும் ஆரோக்கியம் மாத்திரமல்ல, நம்மை பிழைக்கவும் செய்வார். நல்ல சுகத்தை கொடுத்து படுக்கையை படுத்திருந்த முடியுமா? நம்மை பிழைக்க வைக்கிற கற்றவன். கிழக்கில் இந்த தண்ணீர் புறப்பட்டு போகும். எங்க போகுமா? கிழக்கு பகுதியிலே போய் எல்லா மச்சங்களுக்கும் ஜீவன் உண்டாக்கி சுகத்தை கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே உங்களை ஆட்டி படைக்கிற எல்லா பலவீனத்திலிருந்தும் குணமாக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் தரிசனத்திலே, நான் தீர்க்க தரிசனத்திலே உரைத்துக் கொண்டிருக்கும் போது என் கண்களுக்கு முன்பாக சிலபடி சரீரத்தை ஆண்டவர் தொட்டார். அவருடைய அடி, வயிறு, உடம்பு, தொடை, அவருடைய அந்தரங்கமான காரியங்கள், அவருடைய முட்டி, முதுகு, அக்களம் எல்லாம் ஒரு விதமான சரீர பாடுகள், வெளியே சொல்ல முடியாத பாடுகள், இடுப்பு பகுதியை பட போல எல்லாத்தையும் குணமாக்குற தேவன் அவர். எல்லாத்தையும் கருத்தை குணமாக்க வைக்கிறார். வெளியே சொல்ல முடியாத பிள்ளைகளுக்கு அந்த தண்ணீர் புறப்படு, குணமாக்குற வல்லமை புறப்பட்டு ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். எதுவோ நான் மனதிலே வந்ததை சொல்லல, என் கண்களினாலே காண்கிறதை சொல்கிறேன். அநேகருடைய கருத்தை தொட்டால் சரீரத்தை எல்லா வேலை நீங்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அந்த ரகமான இடங்களிலே கூட கர்த்தரை தொழுது நீங்கள் உணர்வீர்கள். அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புத விடுதலை, ஆரோக்கியம் கொடுத்து வேட்டைப்பார். நான்காவதா ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சு சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
7, 8. இதோ ம். கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து சகேரியா 8ஆம் அதிகாரம் 7, 8. இதோ கிழக்கு தேசத்திலும் ம். தெற்கு தேசத்திலும் இருந்து ம். என் ஜனங்களை நான் ரட்சித்து ம். அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன். ம். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். ம். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள். எருசலேம் நடுவிலே கூட எங்க இருக்கிறார்கள்? கிழக்கிலே இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிப்பு வரும். திரும்ப வாசிப்பா. இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். எங்கே குடியிருப்பார்கள்? எருசலேம் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள். பொய்ப்பு தோட்டம் அல்ல, உண்மையும் நீதியுமான ஜனங்கள். நான் ஆண்டவருடைய கிருபையை சொல்றேன். நீங்க யாருக்கு எப்படி தெரியாது, ஆனா என்கிட்ட வருகிற அத்தனை பிள்ளைகளும் உண்மை உத்தமா தான் பேசுறேன். அவங்க போய் பரட்டு அந்த உண்மையை வாசனை இப்படி நடக்குது, இது இருக்குது, இப்படி செய்யறேன். எங்க அப்பா கிட்ட மறைச்சிட்டேன், எங்க அம்மா கிட்ட மறைச்சிட்டேன், எங்க அண்ணன் கிட்ட மறைச்சிட்டேன், என் மனைவி கிட்ட மறைச்சிட்டேன், என் புருஷன்கிட்ட மறைச்சிட்டேன். ஆனா உங்ககிட்ட மாத்திரம் உண்மையை சொல்றேன். எருசலேமுக்குள்ளே வருகிறவர்கள் உண்மையும் நீதிமாய் இருப்பவர்கள், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறது? சேனை கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சொல்கிறார்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. எத்தனையோ வசனம் உண்டு, நேரம் இல்லை. இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறாராம். அப்படி நிறைவேற்றுகிறார். பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உராட்சிகிற ஒரு பட்சியை கிழக்கிலும் இருந்து. ஏசாயா 46:11. உராட்சிகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும். உராட்சிகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து. எங்க பண்றாங்க? கிழக்கு பறந்து காக்கிற பட்சி, கழுவை போல கிழக்கிலிருந்து என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலும் இருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். சொன்னேன், நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். நமக்காக செய்து முடிக்க போகிறார். எல்லாத்தையும் செய்து முடிக்க போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் சொல்கிறேன், உனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் கர்த்தர் செய்து முடித்து விடுவார். உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக, உனக்காக நீ பாரப்படாதே. ஆண்டோடைய நாமத்திலே சொல்லிக் கொள்கிறேன், கிழக்கில் இருக்கிற நட்சத்திரம் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லதாக இருக்கிறது. அவர் சொன்னதை செய்வார். கடைசி மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். கிழக்கிலே இருக்கிறவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள். திரும்ப வாசிப்பா. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். பரலோகத்தில் இருக்கிறவர்கள், பரலோகத்தில் சொந்தக்காரர்கள் எங்க இருக்கிறார் என்றால் கிழக்கில் இருக்கிறார். கவனித்தீர்களா? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள நம்ம வந்திருக்கிறோம். கிழக்கிலே அவரால் நேசிக்கப்பட்டவர்கள் உண்டு, கிழக்கிலே உத்தமர்கள் உண்டு, கிழக்கிலே கனம் பெற்றவர்கள் உண்டு, கிழக்கிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்டு, கிழக்கிலே பரலோகத்துக்குரியவர்கள். ஆனா இதே வசனம் எப்படி சொல்கிறது பாருங்கள். 24ஆம் அதிகாரம் மத்தேயு 27ஆம் வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி. மத்தேயு 24:27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். கிழக்கிலே மின்னல் தோன்றுகிற அளவுக்கு ஒரு பிரகாசம். லூக்கா 13ஆம் அதிகாரம்
29ஆம் வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அங்கே பரலோகராஜ்யம் பார்த்த மத்தேயுல இல்ல, இங்க என்ன பாடப்பட்டிருக்கு? இது தேவ ராஜ்யத்தை நம்ம பந்திருக்கிறோம். இது தேவ ராஜ்யம் இருக்கிறது. அப்போ இந்த பரலோகத்துக்கு உரியவர்களுக்கு அல்லது கிழக்கில் இருக்கிறவர்களே பரலோகத்துக்குரியவர்கள், பாவத்துக்குரியவர்கள் அல்ல, நரகத்துக்குரியவர்கள் அல்ல, அவளெல்லாம் பரலோகத்துக்குரியவர்கள். இந்த பரலோகத்துக்குரியவர்களுக்கு தேவன் செய்த நன்மை பாருங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10. ராஜா சொன்னதை மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். எங்க கண்டார்கள் நட்சத்திரம்? கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போ பரலோகத்துக்குரிய ஜனங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து நம்மை நடத்துவார். உன் துக்கத்தை எல்லாம் கத்திரிக்கு மூட்டை கட்ட போய்கிறார். நம்புறீங்களா? எல்லா துக்கம் மாற போகிறது, எல்லா சஞ்சலம் மாற போகிறது. கிழக்கிலே பரலோகத்துக்குரியவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுத்து நடத்துவார். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அடியாத பிள்ளைகளுக்கு நேராக கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, இயேசுவே, 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 நீர் வருவீராக, வஞ்சிப்பிள்ளை தொழுவீராக, வெளிவீனங்களை மாற்றுவீராக, சுகவீனங்களை மாற்றுவீராக, துக்கங்களை மாற்றுவீராக, பாவங்களை அகற்றுவீராக. வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக, தனித்தனியாக, குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.